ஜனவரி 2 புனிதர்கள் பெரிய பேசில், ஆயர் கிரகோரியார் நசியான்சன் நினைவு. இவர்கள் இருவரும் பள்ளி நண்பர்களாக இருந்து புனிதர்களாக மாறியவர்கள். இன்று புனித பெரிய பேசில், கிரகோரி நசியான்சன் ஒன்றாக ஒரே நாளில் நினைவு கூறப்படுவதற்கு அவர்களது உயர்ந்த நட்பே ஆகும். கிபி 330 கப்பதோக்கியாவில் பிறந்த பேசில், கிரகோரி இருவரும் பள்ளி நண்பர்களாகி பிறகு ஏதென்ஸுக்கு படிக்க சென்றார்கள். இவர்கள் மூவரு கடவுளின் மரபு வழி போதனைக்கு எதிராக எழுந்த தப்பறைகளை தகர்த்தனர். இவர்களிடம் இருந்த பண்புகளில் எல்லாவற்றையும் விஞ்சி நின்றது அவர்களுடைய அப்பழுக்கற்ற நட்பு. அவர்கள் வாழ்வின் பிற்பகுதியில் 2 பேரும் தங்கள் ஊருக்கு வந்து போன்டுஸ் என்ற ஆற்றின் அருகில் அடைபட்ட துறவு வாழ்க்கையை, cloistered monastic life, பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 2 நண்பர்களும் வித்தியாசமான உளப்பாங்கையும் மனப்பக்குவத்தையும் கொண்டிருந்தனர். பேசில் கிழக்கு துறவற சபைகளுக்கு சட்டம் இயற்றுகின்ற தலைமையத்துவத்தில் இருந்தார். கிரகோரியார் கவிஞரும் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபாடு காட்டியவருமாக இருந்தார். அரிஸ்டாட்டில் 3 விதமான நட்பை பற்றி பேசுகிறார். ஒன்று, ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டி, பயன்பாட்டை வைத்து அடிப்படையாக கொண்ட அன்பு. பயன்படுத்து, பிறகு தூர எறி. இப்படிப்பட்ட நட்புகள் இன்று ஏராளம். நாம் ஊடகங்களில் லைக் கொடுத்து தெரியாத ஒருவரை நண்பர் என்று சொல்வது இத்தகைய வகையை சார்ந்ததே. இந்த நட்பில் இருவருக்கும் துளி கூட நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2, ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஆன் பிளஷர், சிற்றின்பத்தை அடிப்படையாக கொண்ட அன்பு. சிற்றின்பத்தை அனுபவிக்கும் வரை அவர்கள் நண்பர்கள் போல பாவனை செய்வார்கள். அதற்கு மேல் அவர்கள் யாரோ இவர்கள் யாரோ என்பது போல வாழ்வார்கள். ஒருவன் நன்றாக பாடக்கூடியவனாக இருந்தால் 1 மணி நேரம் அவன் பாட்டில் லயித்துவிட்டு பிறகு அவன் யாரோ நான் யாரோ என்று போய்விடுவார்கள். புல்லாங்குழல் அழகாக வாசிப்பவரை அருகில் வைத்துக் கொண்டு 1/2 மணி நேரம் அவர் அந்த கருவியை இயக்குகின்ற விதத்தை மிகவும் ரசித்து ரசித்து பார்த்து பிறகு அவரை விட்டு போய்விடுவது. கிட்டார் வாசிப்பவர் அழகாக வாசிக்கிறார் என்று அந்த இதமான இசைக்கு மகிழ்ந்து பிறகு அந்த கிட்டார் வாசிப்பவர் வாசித்து முடித்தவுடன் அவர் யாரோ நான் யாரோ என்று சென்று விடுவது இப்படிப்பட்ட நட்பு ஆகும். 3வது, ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஆன் கேரக்டர், பண்பு நலனை அடிப்படையாக கொண்ட அன்பு. 2 திருடர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது. அங்கே நம்பிக்கை இருக்காது. எப்போது திருடனில் ஒருவன் எல்லாவற்றையும் சுருட்டிக் கொண்டு ஓடுவானோ என்ற சந்தேகம் மற்றவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் பேசில், கிரகோரியார் 2 பேரும் வித்தியாச மனோபாவம், வித்தியாசமான உணர்வு, வித்தியாசமான பின்புலம் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நட்பு பண்பு நலனை அடிப்படையாக வைத்து எழுந்த நட்பு. அவர்களின் நட்பு கிறிஸ்துவை மையமாக வைத்து எழுப்பப்பட்டது. இங்கே அதீத நம்பிக்கை இருவரிடத்திலும் இருக்கும். நண்பர்கள் என்பவர்கள் தனது நண்பன் கடவுளின் வழியில் பயணிக்கிறானா என்பதை பார்த்துக் கொள்பவர்கள். நட்பு நம் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்கும். நட்பு நம்மை மாற்றும். உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட உங்களுடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நண்பன் அறிவான். அப்படிப்பட்ட நண்பரை இந்த புதிய ஆண்டில் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமென்.